ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. தென்னாருடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வஜ்ஞா சர்வவ்யாபி பெரியவா சரணம். மாயப்பிறப்பருக்கும் மகாபெரியவாடி போற்றி. ஓம் ஸ்ரீ மகாமகணபதயே நமஹ. ஸ்ரீ சந்திரசேகராமிர்தம் அமிர்ததாரை 1206. தெய்வத்தின் குரல் 5ஆம் பாகம், அத்தியாயம் ஸ்ரீ சங்கர சரிதம். இதன் இன்றைய தலைப்பு சுகபிரம்மம். இதன் இறுதி பகுதி. எல்லாம் மாயை, இதையே இன்னொரு தினிசில் சொன்னால் எல்லாம் பிரம்மம் என்று தெரிந்து கொண்டுள்ள ஞானி எந்த இடத்தையும் விட்டு எங்கேயும் போக வேண்டாம் தான். ஆனாலும் ஒரே இடத்தில் இருந்தால் அங்கே வசிப்பவர்கள் அந்த இடத்துக்கே அவர் சேர்ந்தவர், அந்த இடம் அவருக்கு சேர்ந்தது, அவர் தங்களை சேர்ந்தவர், தாங்கள் அவரை சேர்ந்தவர்கள் என்று தப்பான அட்டாச்மெண்ட்டுகளை கல்பித்துக் கொள்வார்கள். அப்படி கூடாது என்றுதான் ஞானி பரிவ்ராஜகனாக தெரிவது. கால் கை முளைக்கும் வரை சுகர் பொறுத்து பார்த்தார். அப்புறம் புறப்பட்டு விட்டார். தகப்பனாரான வியாசாச்சாரியால் மகா பெரியவர்தான் என்றாலும் இன்னும் பிள்ளையைப் போல பிராமி ஸ்திதியிலேயே ஆணி அரைந்த மாதிரி நிற்கவில்லை. புத்திரவாத்சல்யம் என்ற மாயை அவரை தொட்டுக்கொண்டுதான் இருந்தது. இதை வளரவிடப்படாது என்று புத்திரர் நினைத்தார். உபநயனம் பண்ணுவதற்கு அனுமதித்து விட்டோமோ, அப்புறம் பிரம்மச்சரிய ஆசிரம தர்மப்படி நடக்கத்தான் வேண்டி வரும். கர்மாவில் பற்றே இல்லாத நாம் அத்தியனம், சமிதாதானம், பிக்ஷாச்சரியம் எல்லாம் பண்ணியாக வேண்டி வரும். இப்படி நம்முடைய சகவாசத்தை நீட்டி விட்டால் தகப்பனாரின் பாசமும் ஜாஸ்தியாகிக் கொண்டேதான் வரும். நம்மை எதுவும் கட்ட முடியாவிட்டாலும் அவர் கட்டில் நன்றாக அகப்பட்டு கொள்வார். அதனால் இப்பொழுதே வீட்டை விட்டு ஓடிவிட வேண்டும். தகப்பனார் ரொம்பவும் துக்கப்படத்தான் செய்வார். ஆனால் இன்னும் தள்ளி போட்டுக்கொண்டு போக போக அவருக்கு பந்தமும் வலுவாகி நம்மை பிரிகிற துக்கமும் ஜாஸ்தியாகி கொண்டுதானே போகும். அதனால் இப்பொழுதே ஓடி போயிடணும் என்று ஓட ஆரம்பித்தார். யம் பிரவ்ரஜந்தம் அனுபேதம் அபேத கிருத்தியம். நாம் ஒரு இடத்திற்கு போகிறோம் என்றால் அங்கே நமக்கு ஏதாவது காரியம் இருக்க வேண்டும். அந்த காரியம் முடிந்துவிட்டால் அங்கே இருந்து புறப்பட்டு விடுவோம். உபன்யாசம் கேட்பதற்காக நீங்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள். நான் பேசி முடித்த பிறகு உட்கார்ந்திருப்பீர்களா? புறப்பட்டு விடுவீர்கள். ஒரு பிரம்மஞானியை புத்திரனாக பெற்று லாலனம், அதாவது சீராட்டல் செய்ய வேண்டும் என்ற பாக்கியம் வியாசருக்கு இருந்தது. சுகரை அப்படி பெற்று நிறைய லாலனம், அதாவது சீராட்டல் பண்ணி ஆயிற்று. இனிமேலேயும் அவர் அங்கேயே இருந்தால் பாக்கியம் போய் பாச பந்தம்தான் உண்டாகும். அதனால் வந்த காரியம் ஆகிவிட்டது என்று வியாசாசிரமத்தை விட்டு சுகர் புறப்பட்டு விட்டார். எல்லா இடங்களிலும் உள்ள ஜனங்கள், சத்துக்கள், சாதகர்கள் அவரை தரிசனம் பண்ணி பயனடைய வேண்டும் என்று திவ்ய சங்கல்பம் இருந்தது. அதனால் கால் போன போக்கிலே சஞ்சாரம் பண்ண கிளம்பினார். லோகத்துக்கு தரிசனம் கொடுக்கிற காரியம் தனக்கு இருக்கிறது என்று நினைத்து கர்த்தாவாக அவர் புறப்படவில்லை. ஒரு எண்ணமும் இல்லாமல் தான் புறப்பட்டார். ஆனால் அதிலேயே திவ்ய சங்கல்பத்தின் நிறைவேற்றமும் அமைந்தது. பிள்ளை ஓடுவதை பார்த்து வியாசாச்சாரியால் அவரை தடுத்து பிடித்து அழைத்து வருவதற்கு பின்னாலேயே ஓடினார். அவருக்கு ஈடு கொடுத்து இவரால் ஓட முடியவில்லை. அவர் எங்கேயோ போய்விட்டார். இவர் புத்ரா புத்ரா என்று கதறிக்கொண்டு பின்னால் போகிறார். துவைபாயனோ விரககாதர ஆகுஜாவ புத்ரேதி. துவைபாயனராகிய வியாசர் பிரிவாற்றாமையால் தவிதவித்து கொண்டு புத்ரா என்று கூப்பிட்டு கொண்டே போனார். அப்பொழுது என்ன ஆயிற்று? ஒரு அதிசயம் நடந்தது. தரவோ அபிநேதுகு. வியாசர் கூப்பிட்டு கொண்டே போனதற்கு சுற்றுப்புற காட்டில் உள்ள மரங்களெல்லாம் பதில் குரல் கொடுத்ததைத்தான் தரவோ அபிநேதுகு என்று சொல்லியிருக்கிறது. அபிநேதுகு என்பதற்கு ஒரு புது தினுசாகவும் அர்த்தம் பண்ணி பார்க்க தோன்றுகிறது. அபிநேத்ரு என்றால் நடித்து காட்டுபவர், அதாவது நடிகர், ஆக்டர் என்று சொல்கிறார்களே அது. ஒரு நடிகன் என்ன பண்ணுகிறான்? கதையிலே வருகிற யாரோ ஒரு பாத்திரத்துக்கு பிரதிநிதியாக இருந்து அவன் பண்ண வேண்டியதையெல்லாம் தான் பண்ணுகிறான். என்றைக்கோ ராமர் இருந்துவிட்டு போய்விட்டார். இப்பொழுது அவர் பாட்டுக்கு ஸ்வஸ்தமாக பரமபதத்திலே இருந்து கொண்டிருக்கிறார். ஆனால் எங்கு பார்த்தாலும் இந்தியாவில் மட்டுமல்லாமல் சயாம், அதாவது தாய்லாந்து, ஜாவா முதலிய தேசங்களில் கூட ராமாயண டிராமா, சினிமா எல்லாம் நடந்தபடி இருக்கின்றன. யார் யாரோ அபிநேத்ருக்களாக ராமர் வேஷம் போட்டுக் கொள்கிறார்கள். நிஜ ராமர்
இப்பொழுது ஒன்றிலும் பட்டுக்கொள்ளாமல் உச்சியிலே உட்கார்ந்து கொண்டிருந்தாலும் இந்த ஆக்டர்கள் எல்லாம் அவருக்கு பதில் அவருடைய பிரதிநிதியாக வனவாசம் பண்ணுகிறார்கள், சீதையை பறிகொடுக்கிறார்கள், ராவண சம்ஹாரம் பண்ணுகிறார்கள். டிராமாவிலே தசரதரோ விஸ்வாமித்திரரோ அல்லது ராவணனோ ராமா என்று கூப்பிடுகிற பொழுதெல்லாம் நிஜ ராமர் ஏன் என்று கேட்பதில்லை, இந்த அபிநேத்ரு தான் பதில் கொடுக்கிறார். அந்த மாதிரி வியாசர் புத்ரா புத்ரா என்று கூப்பிட்டு கொண்டு ஓடிய பொழுது சுகர் ஒன்றும் பதில் கொடுக்கவில்லை. ஆனால் அவருக்கு பிரதிநிதிகளாக காட்டில் இருந்த மரங்களெல்லாம் ஏன் ஏன் என்று கேட்டன. தரவோ அபிநேதுகு, தருக்கள் அபிநேதாவின் காரியத்தை பண்ணின, அதாவது சுகருடைய பிஹாஃபில் மரங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணின, அதாவது பதில் கொடுத்தன. அவரை கூப்பிட்டால் இவை ஏன் பதில் கொடுக்க வேண்டும் என்றால் அவர் யார்? சர்வபூத ஹிருதயரானவர், எல்லாம் தாம் என்று ஆன பிரம்மஞானி. ஆகையால் சேதன அச்சேதனங்களாக சகலத்தின் உள்ளேயும் அவர் நிறைந்திருந்தார். அதனால் அவை எல்லாமே அவர்மயமாகி தன்மயதையா ஏன் ஏன் என்று பதில் குரல் கொடுத்தன. மரங்கள் மட்டுமில்லை, மிருகங்கள், பட்சிகள், மலை, நதி எல்லாமும் தான் பதில் கொடுத்தன. ஆனாலும் பொதுவாக உணர்ச்சியே இல்லாமல் ஜடமாயிருப்பதை மரம் மாதிரி என்று தானே சொல்கிறோம். உணர்ச்சி போய்விட்டால் மரத்து போயிடுத்து என்று தானே சொல்கிறோம். அதனால் மரங்களே சுகருக்காக பதில் குரல் கொடுத்தனவென்றால் அத்தனை ஜீவ ஜட பிரபஞ்சமும் அவருக்கு பிரதிநிதிகளாக பிரதிவச்சனம் பேசின என்று அழுத்தமாக காட்டியதாகும் என்றே தரவோ அபிநேதுகு என்று பாகவத புராணத்தை பிரவச்சனம் செய்த சூத பௌராணிகர் போட்டிருக்கிறார். ஸ்லோகம் இவ்வளவு சொன்னதோடு நின்று விடுகிறது. விருட்சங்கள், மரங்கள் முதலியன சுகராக பதில் கொடுத்த பிறகு வியாசருக்கு என்ன ஆயிற்று என்று அந்த ஸ்லோகத்தில் இல்லை. ஆனால் நாம் எளிதில் ஊகித்து விடலாம். சுகர் என்று ஒரு சரீரத்தில் இருக்கிற மாதிரி இருந்தவர் பட்டுக்கொள்ளாமல் பட்ட கட்டை போல ஞானியாக அவர் பாட்டுக்கு பதில் சொல்லாமல் போய்விட்டார். எத்தனை ஞானியானாலும் அவருடைய ஹிருதயத்தில் ஈஸ்வரன் பிரேமையை சுரக்காமல் விடமாட்டான். அதனால் சர்வபூத ஹிருதயரான அவர் தம்முடைய மற்ற சரீரங்களை போன்ற மரம், மட்டை ஆகியவற்றின் மூலம் அழுகின்ற அப்பாவுக்கு ஆறுதலாக பதில் கொடுக்க பண்ணிவிட்டான். இப்படி அந்த ஒரு வியக்தி விரக்தியுடன் பேசாமல் ஓடிக்கொண்டுள்ள பொழுது பாக்கி அத்தனை வஸ்துக்களும் பிரேமையுடன் பதில் சொன்னதிலேயே வியாசருக்கும் ஒரு ஆறுதல் ஏற்பட்டது மட்டுமல்லாமல் ஆத்ம ஞானமும் ஆழமாக வேரூன்றி இருக்க வேண்டும். ஒரு ரூபத்திலே மாத்திரம் பிள்ளை இருக்கிறதென்றால் அதை போகவிடப்படாது என்று பிடித்து வைத்து கொள்ள தோன்றும். அத்தனை ரூபத்திலும் இருக்கிறதென்றால் அது எப்படி பிரிந்து போகும்? இவர் எங்கே இருந்தாலும் அங்கேயும் தானே பிள்ளை இருப்பதாகும். அதனால் அதற்காக அழ வேண்டியதே இல்லைதானே. வியாசரும் சாமானியப்பட்டவர் இல்லையே. ஆகையால் பிரிய முடியாததாக எங்கும் நிறைந்திருப்பதாக ஒன்றை தெரிந்து கொள்ளும் பொழுது அதை ஒரு ஊகமாகவோ புத்திவாதமாகவோ மட்டும் தெரிந்து கொள்ளாமல் அனுபவித்தே அறிந்திருப்பார். பிள்ளையாக அறிந்தவரை எல்லாமுமாகி எங்கும் நிறைந்த தத்துவமான பிரம்மமாகவே அறிந்திருப்பார். எல்லாமாகி எங்கேயும் நிறைந்திருப்பது என்றால் அப்பொழுது வியாசராகிய தாமுமாகி தமக்குள்ளேயும் அதுதான் நிறைந்திருக்கிறது என்று கண்டு கொண்டிருப்பார். அதாவது ஆத்ம ஞானத்தில் ஆழமாக வேரூன்றி இருப்பார். கொஞ்சம் கூட அன்போ அனுதாபமோ இல்லாத மாதிரி ஒரு ரூபத்தில் இருந்து கொண்டு தகப்பனாரை பிரிந்து சென்று கதற கதற அடிக்கும் பொழுதே சகல ரூபங்களிலும் இருந்து கொண்டு அவருடைய பாசபந்தத்தை போக்கி அவருடைய ஞானம் ஸ்திரமாக வலுப்படுவதற்கு பெரிய உபகாரத்தை சுகர் செய்திருக்கிறார். அப்படிப்பட்டவரிடம் உபதேசம் பெற்ற சிஷ்யர்தான் கௌடபாதர். அவருடைய கதையை பார்க்கலாம். அவருடைய கதை பார்ப்பதற்கு முன் அவருடைய குருவின் கதையை கொஞ்சம் சொல்ல வேண்டும். அதோடு ஒட்டு போட்டு கொண்டுதான் இவர் கதை வரும். குரு என்றால் சந்நியாச குரு அல்ல. இவருக்கு சந்நியாசம் தந்த குருதான் சுகாச்சாரியாள். அவர் கதையை தான் சொல்லியாயிற்றே. சொல்ல வேண்டியது அவருடைய, அதாவது கௌடபாதருடைய வித்யா குருவை பற்றி. லோகத்திலே பிரம்ம வித்யை பிரச்சாரமாக காரணமாக இருந்த கௌடபாதர் மூலம்தான் வியாக்கரண சாஸ்திரமும் நமக்கு கிடைத்திருக்கிறது. அந்த சாஸ்திரத்தை அவருக்கு உபதேசித்த வித்யா குருவை பற்றியே இப்பொழுது சொல்லப்போவது. பதஞ்சலி என்ற அந்த குருவின் கதையையும் அவரிடமிருந்து இவர் உபதேசம் பெற்ற கதையையும் இன்னும் பல கதைகளையும் சொல்லி கடைசியிலே இவருடைய சிஷ்யரிடம் நம் ஆச்சாரியாள் சிஷ்யராகி பிரம்ம வித்யா உபதேசம் வாங்கி கொண்டது உட்பட எல்லா விருத்தாந்தங்களையும் பதஞ்சலி சரிதம்
என்று காவியம் சொல்கிறது. அந்த கதைகள் கொஞ்சம் சொல்கிறேன். பின்குறிப்பு: ஸ்ரீசரணர்கள் முற்றிலும் பதஞ்சலி சரிதத்தையே பின்பற்றாமல் வேறு சில புராணக் கதைகள், கர்ண பரம்பரை கதைகள் ஆகியவற்றையும் அனுசரித்து உபன்யசித்திருப்பதாக காண்கிறோம். அமிர்தம் தொடர்ந்து பொழியும். பிரதோஷ சங்கர பிரத்யக்ஷ சங்கர தென்னாருடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, சர்வஜ்ஞா சர்வவியாபி பெரியவா சரணம், மாயப் பிறப்பருக்கும் மகா பெரியவாடி போற்றி.